ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் சிகப்பு கலர் செம்பருத்தி வைக்க போகிறோம். முதல் நாள் மஞ்சள் கலர் செம்பருத்தி வச்சோம். இன்றைக்கி சிகப்பு கலர் செடி வைக்க போகிறோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல மண் எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நாங்கள் கொஞ்சம் உரம் போட்டிருக்கோம். இதில் என்ன உரம்னு பார்த்திங்கன்னா, வீட்டில் கொஞ்சம் மங்கின கருவாடு இது இருந்ததுங்க, அதுவும் ஒரு உரம் தாங்க, அதுவும் போட்டலாம். அடியில் அது போட்டு வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் மண்புழு உரத்தை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணி நானூரியாவும் இப்போது இந்த க்ரோ பேக்கில் போட போகிறோங்க. ரியா பாப்பா ஒரே கை அழுக்காயிடும் அப்படின்ட்டு பரவாயில்ல, வாஷ் பண்ணிக்கலாம் இருந்தோன்னே அப்புறமா தான் அவள் மிக்ஸ் பண்ண வந்தாள் என் கூட. அப்புறமா நானும் ரியாவும் சேர்ந்து ரெண்டு மண்ணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ரோ பேக்கில் போடலான்ட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் நிறைய பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கல்லுங்கள்லாம் நிறையா இருந்தது, அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு க்ரோ பேக்கில் போட்டோங்க. செம்பருத்தி வந்து நம்ம நிஜமாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த இலை இருக்குங்களே, அது நம்ம தலைக்கு போட்டோம்னா அவ்வளோ ஷைனிங்காக இருக்குங்க. அரைச்சி தலைக்கு போட்டோம்னா அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும் அந்த இலை. அந்த பூவும் நம்மளுக்கு எண்ணெய் காய்ச்சறதுக்கெல்லாம் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம அந்த மண்ணை எடுத்து போட்டுக்கலாம் க்ரோ பேக்கில். நிறையா பாப்பா கல் எடுத்து போட்டுகிட்டே இருந்தா. அவளோட ஆசை தாங்க இது, இந்த மாடி தோட்டம். மண்ணை எடுத்து போட்டுட்டு காலையில் அதுக்காகவே ஒருத்தரும் வளர்க்கலாம். ரியா, நீங்கள் என்ன பண்ண சொல்லுங்கள், நீங்கள் எப்படி அது மண்ணெல்லாம் எடுத்து போட்டு சொல்லுங்கள். மண்ணெல்லாம் எடுத்து எப்படி போட்டிங்க க்ரோ பேக்கில்? மடத்தில் எடுத்து போட்டோம். மடத்தில் எடுத்து போட்டிங்களா? அப்போ தான் நான் பேச முடியும். மரத்தில் எடுத்து போட்டுட்டு அப்புறம் என்ன பண்ணிங்க அங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த செடி வந்து லாஸ்ட் டைம் என்ன ஆச்சுன்னா நாங்கள் அப்படியே வச்சுட்டோங்க அந்த ரோஸ் செடி. அதனால் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அந்த மண் கொஞ்சம் உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா க்ரோ பேக்கில் எடுத்து வச்சோங்க. அந்த பூ அவ்வளோ அழகாக இருந்ததுங்க பார்க்க. சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், என்ன வேலை செஞ்சுன்னு சொல்லுங்கள். மாடு தொட்டு வச்சோம், அதுக்கப்புறம் எடுத்துன்னு போய் தண்ணி வச்சுட்டோம். அது அப்படியே சாஞ்சிடுச்சு, அதனால் கொஞ்சம் நாங்கள் கட் பண்ணி விட்டுட்டோம். கட் பண்ணி விட்டீங்களா? அந்த பூ கொஞ்சம் சாஞ்சிடுச்சுல்ல பூ. அப்புறம் அந்த முதல் நாள் வச்சதுலேயே மொட்டை எடுத்துருக்குங்க. முதல் நாள் வச்சோம்ல மஞ்சள் கலர் செம்பருத்தி. ஆமாம், மஞ்சள் கலர் செம்பருத்தி வச்சோன்னா முட்டை வந்துச்சு. அதுலேயும் ஒரு முட்டை வந்துருக்குங்க. அதுலேயும் ஒரு முட்டை வந்துருக்குங்க. மண்ணை எடுத்து போடணும். அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அப்புறம் எல்லா மண்ணையும் அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையிலே மிஸ் பண்ணி விட்டுட்டாங்க எங்கள் மம்மி. அப்புறம் தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கிட்டோம். ரொம்ப அழகாக இருக்குது. ரியா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாங்க. நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினேன். ரியா ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு செடி வைக்க. ஆமாம், ரொம்ப நான் என் மம்மிக்கு ஹெல்ப் பண்ணுறேன். டெய்லி கொஞ்சம் தண்ணி ஊற்றுறா. செடி வச்சுட்டோன்னா தண்ணி ஊற்றுனா ஹெல்ப் பண்ணா. ஆமாம், ஹெல்ப் பண்ணேன். அப்புறம் தண்ணி ஊற்றிட்டு செடியெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போய் அந்த ஏற்கனவே முன்னாடி வச்சுருந்தோம்ல 2 நாள் அந்த செடி கூட வச்சுட்டோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது மண், அதெல்லாம் எடுத்து மறுபடியும் க்ரோ பேக்லேயே போட்டுட்டாங்க. திருப்பி க்ரோ பேக்ல போட்டுட்டோம். அப்புறம் ரியா ஹெல்ப் பண்ணா, என் கூட பிடிச்சிட்டு வந்தா. அதுக்கப்புறம் நான் எங்கள் மம்மிக்கு ஹெல்ப் பண்ணேன், பிடிச்சிட்டு வந்தா. க்ரோ பேக் எடுத்துன்னு வந்து அந்த ஏற்கனவே வச்சு 2 செடி கூட வச்சுட்டோங்க. க்ரோ பேக் அந்த 2 செடி கூட வச்சுட்டோம். நாளைக்கு நாங்கள் வேறு ஒரு செடியோடு உங்களை மீட் பண்ணுறோங்க. நாளைக்கு நாங்கள் வேற ஒரு செடியோட மீட் பண்ணுறோங்க.
ரியாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் மாடி தோட்டம் சீக்கிரமே நல்லா பெருசாக பண்ணணும்னு ஆசைப்படுறோம். நாங்களும்